குமரி அனந்தனின் மறைவு தமிழ்நாட்டு அரசியல் மற்றும் இலக்கிய உலகிற்கு பேரிழப்பு. தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதி, தமிழ் இலக்கியத்தில் புலமை பெற்றவர், சிறந்த பேச்சாளர் என பன்முக ஆளுமை கொண்ட குமரி அனந்தன் 1933ஆம் ஆண்டு மார்ச் 19 கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தார். சுதந்திர போராட்ட வீரரான ஹரிகிருஷ்ணன் தங்கம்மாள் தம்பதியரின் மகனாக பிறந்த இவரது இயற்பெயர் அனந்த கிருட்டிணன். பின்னாளில் குமரி அனந்தன் என்று அவர் அழைக்கப்பட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவராகவும் இந்திய மக்களவை மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர். பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய பெருமை பெற்றவர். தமிழ் மொழியின் உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் தமிழில் கேள்வி கேட்கும் உரிமையை பெற்றுத் தந்தவர். தனிமரம் தோப்பாகாது என்ற பழமொழியை மாற்றி தனிமனிதனாக நின்று தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் என்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் பாராட்டப்பட்டவர். மணியார்டர் உள்ளிட்ட அரசு சேவைகளில் தமிழ் மொழி இடம்பெற வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தது தமிழக மக்களின் அன்றாட வாழ்வில் தமிழ் மொழியின் பயன்பாட்டை உறுதி செய்யும் முயற்சியாக இருந்தது. இது அவரது தமிழ் பற்றையும் மொழி உரிமைக்காக அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறது. 29 நூல்களை எழுதிய இலக்கிய செல்வரான குமரி அனந்தன் நல்லாட்சி தந்த நாயகன் காமராஜ், குமரி அனந்தனின் தமிழமுது போன்ற புத்தகங்களை தமிழ் மக்களுக்கு அளித்தார். மது ஒழிப்பு, பனைமர பாதுகாப்பு உள்ளிட்ட பல சமூக பிரச்சனைகளுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் போராடியவர். 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் தகைசால் தமிழர் விருது பெற்றவர். உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குமரி அனந்தன் இன்று காலமானார். அவரது உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது மகள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. குமரி அனந்தனின் மறைவு தமிழ்நாட்டு அரசியல் மற்றும் இலக்கிய உலகிற்கு பேரிழப்பு. அவரது எளிமை, நேர்மை, தமிழ் பற்று, மக்கள் பணி ஆகியவை என்றும் நினைவு கூறப்படும். அவரது ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம்.